இளைய தலைமுறையுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஜனநாயக பெருவிழா தேர்தல் திருவிழாவில் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலையும் நம்ம இந்த பேருந்தின் மூலமாக பயணம் செய்து கொண்டு இருக்கின்றது புதிய தலைமுறை. அங்குள்ள ஒரு பிரச்சனைகளையும் ஒரு நிகழ்வுகளையும் நாம் நேரடி கள தகவல்களோடு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நாம் இருக்கின்றது சீர்காழியில் விவேகானந்தர் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் தான் இருக்கிறோம். இங்குள்ள மாணவிகள் மிக ஆர்வமாக நம்மோடு பங்கேற்பதில் இங்கே தயாராக இருக்கின்றாங்க. நாம் இன்னைக்கு பேச போகிறது பெண்கள் சமுதாயத்தில் அரசியலில் சாதிக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர்களால் சாதிக்க முடிகின்றதா அல்லது இந்த சூழ்நிலையில் சாதிக்கவே முடியாதா அப்படின்றத தான் பேச போகிறோம். சாதிக்க முடியும் அப்படின்னு பேச போகிறது இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. சாதிக்க முடியாது, இந்த சூழ்நிலையில் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு பேச போகிறவங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க. நேரடியாக நாம் பேசலாம். சாதிக்க முடியாது அப்படின்றதற்கான காரணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க விரும்புகிறேன். சாதிக்க முடியாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எந்த பெண்களாக இருந்தாலும் வரணுன்ட்டு ஒரு பெண்ணுமே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃபேமிலியாக இருக்கட்டும், முதல் படி ஃபேமிலியில் இருந்து தான் தொடங்குது. இல்லை எதுக்கு இது போய்கிட்டு, மேரேஜ் ஆன பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு உங்கள் மேரேஜ் ஆகிடுச்சில்ல இனிமேல் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ட்டு அது ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. அதுலேயே தடை போட்டுடுறாங்க. ஃபேமிலியே வந்து விட்டாலும் சொசைட்டி நம்மளை விடுறது கிடையாது. நீ ஒரு பெண் தானே, உனக்கு பின்னாடி ஒரு ஆண் தான் இருந்து வேலை செய்யணும், நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும், ஒரு பெண் தலைமைக்கு கீழே நான் வந்து பணி புரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியே அதை விடுறது. நானே வரணும்னு நினைச்சாலும் நீ எந்த இடத்துல இருந்து வர, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரன்னு முதல் பாக்குறாங்க சார். நீலாம் அந்த இடத்துல வந்து நீலாம் வந்து நிக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க சார். நீ வந்து ஜாதி அந்த மாதிரி பாக்குறாங்க சார். சமுதாய பின்னணி, எஸ், சமுதாயத்துல பாக்குறாங்க சார். நெக்ஸ்ட் பெண்கள் வந்தாலும் நீ இங்க போனா, எங்க வீட்லயே வந்து நீ இங்க போனா சிரிக்க கூடாது, இங்க போனா நீ பார்க்க கூடாது, அங்க போனா நீ வந்து அடக்கொடக்கமா தான் இருக்கணும், சவுண்டா சிரிக்க கூடாது அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க சார். முதல்ல வீட்டுல உள்ளவங்க நம்மளை நம்பணும். என் பொண்ணு என்னால முடியும், என் பொண்ணால முடியும், நான் அவங்களை நம்பணும். அப்பதான் சார் ஒரு பெண்ணாலையும் வெளில போனா சாதிக்க முடியும். சரி, வேற காரணம் சார், ஒரு காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாதப்ப நமக்கு எப்படி சார் பாதுகாப்பு இருக்கும்? இப்போ நம்ம ஏந்திரிக்கிறதுலேருந்து உட்கார வரைக்கும் நீ இது பண்ணா தப்பு, அது பண்ணா தப்புன்னு இந்த சமுதாயம் எல்லாத்துலேயுமே நம்ம முடக்கி தான் சார் வச்சிருக்கு. இந்த பக்கம் வந்து இவ்வளவு சமுதாயத்தினோட கண்ணோட்டம் வந்து தவறாக இருக்குது. ஒரு பெண்ணை இப்படிதான் இருக்கணும்னு ஏற்கனவே சித்தரிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அதை தாண்டி சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? பேக்ரவுண்ட் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால மேலே வர முடியாது அப்படின்றாங்க. நம்மளோட பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க திரௌபதி முர்மு அவர்கள், அவங்களும் ஒரு ட்ரைபில் சேர்ந்தவங்க தான். பட் அவங்களால முடியும்னு நினச்சதுனால தான் இவ்வளோ ஹை போஸ்ட்க்கு அவங்களால வர முடிஞ்சது. அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்து அவங்கள யாரும் இங்கே ரொம்ப தாழ்த்த முடியல. இந்திய காலகட்டத்தில் அவங்க நமக்கு பிரசிடெண்ட்டாக இருக்காங்களா, அவங்களோட போல்ட்னஸ், அவங்களால முடியும்னு நினச்சி அவங்க மேலே நம்பி அவங்க மேலே வந்திருக்காங்க. எல்லாருக்குமான அந்த சாத்தியம் இல்லாமல் போயிடுதுல, எல்லாருக்குமான அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுதுல, அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை நம் உடைத்து மேலே வர முடியும்ன்ற நம்பிக்கை வேற என்ன காரணத்தினால வருது? வேற யாரும்? எல்லாருமே பேசுவாங்க தான் சார், பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம காதல வாங்காம நம்ம செய்யறது நம்ம விருப்பப்படி செஞ்சாதான். சமுதாயத்தை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். உங்க குடும்பமாக இருந்தா குடும்பம் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். இங்க பலரும் வந்து பெண்களுக்கு தடை முதல்ல குடும்பம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் குடும்பம் தான் தடைன்னு நினைக்கிறவங்க ஆம்னு உயர்த்துங்க, குடும்பம் தடை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அப்படின்னு உயர்த்துங்க. சரி, பெரும்பாலும் இந்த பக்கம் குடும்பம் தடை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப குடும்பம் உங்களுக்கு தடை இல்லாத பொழுதுதான் உங்களால சாதிக்க முடியுதுன்னு சொல்றீங்க. இந்த பக்கம் வந்து குடும்பம் தான் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்க ஆம்னு உயர்த்துங்க, குடும்பம் தடை இல்லைன்னு சொல்றவங்க இல்லைன்னு உயர்த்துங்க. இங்க பெரும்பாலானவர்கள் வந்து குடும்பம் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா, உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து குடும்பம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதுனால தான் நீங்க சமுதாயத்தில் சாதிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து குடும்பம் தடை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஊர்ல இருக்கிறீங்க, ஒரே மாதிரியான சமூக பின்னணி தான். ஆனா உங்களுக்கெல்லாம் குடும்பம் தடை இல்லைன்னு நீங்க சொல்றதற்கான காரணம் என்ன? குடும்பமே சொல்லிச்சுன்னா நீங்க எப்படி இக்னோர் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை தானே சார். பொறுமையா பேசி புரிய வைக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா சார். வேற எப்படி குடும்பமே தடையா இருந்தா வேற எப்படி சமாளிக்கலாம்? பெண்கள் வந்து பிடிவாத குணம் உடையவர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை பிடிவாதமாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். அப்படி நம்ம ஃபேமிலியிலையும் சொல்லும்போது, இப்போ எனக்கு ஒன்று வேணுங்கும் பொழுது நான் அதில் பிடிவாதமாக அதற்கான நோக்கத்தோட அதற்கான ஒர்க்கை நான் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி,
பெண்கள் வந்து உறுதியானவர்கள், பிடிவாதம்ன்றத உறுதியானவர்கள்னு சொல்லலாம். சரி, நீங்களும் அதெல்லாம் நம்புவீங்களா? பெண்கள் உறுதியானவர்கள் தானே, அதை நீங்கள் எல்லாரும் நம்புவீங்கல்ல. அப்போ உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் ஏன் குடும்பத்தையே உங்களால் ஏன் சரி கட்ட முடியல, சரி செய்ய முடியல? உங்களுடைய நல்ல நோக்கத்தை அவர்களுக்கு ஏன் அவர்களை நம்ப வைக்க முடியல? எங்கள் வீட்டில் வந்து புதிய தலைமுறையிலேருந்து ஜனநாயக பெருவிழா ஒரு விழா நடக்குது, அதில் நான் போய் பேச போகிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ அரசியல் கட்சி தலைவர்களை பற்றியோ அரசியல் கட்சிகளை பற்றியோ எதுவும் பேசிடாத. அப்படி பேசிட்டா ஊரில் இருக்கிறவங்க இல்லை நம்ம ஊர்லேயே நிறைய அரசியல் கட்சிகளை சப்போர்ட் பண்ணுறவங்க எம்எல்ஏ இவங்களாம் இருக்காங்க, நீ ஏதாவது மாற்றிக்கினா பேசி அது டிவியில் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான். நம்ம எப்படி வீட்டை விட்டு அப்புறம் வீட்டு வாசல் வந்து நின்னா அப்போ நான் பதில் சொல்ல முடியாது, நீ போவாதன்னு சொன்னாங்க. நான் என்னால் வீட்டை விட்டு இது என்னோட முதல் ஸ்டெப்பு. நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன், இது என்னோட முதல் ஸ்டெப்பு. நான் வந்து அரசியல் கட்சிகளை பற்றி நான் பேசுகிறேன் முதல் முறையாக வந்து வெளில. என்னால் இந்த இதே எடுக்க முடியலனா நான் எப்படி ஒரு அரசியல் தலைவராக ஆவேன், நான் எப்படி சாதிக்க முடியும் என்னால்? பெண்களுக்கான தடையாக மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியுமா? இல்லை நீங்கள் வெளியே வேற விஷயம் பேச போனால் அவங்க அனுமதிச்சிருப்பாங்க தானே, அப்படி இல்லையா? அப்படி இல்லை. நான் இப்போ எதை பற்றியாச்சும் நான் பேச போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆண்கள் பேசுனாங்க அப்படின்னா ஆண்களை அவங்க ஆண்களோட கேரக்டர் அசோசியேஷன் இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஆனால் பெண்கள் ஏதாவது பேசுனாங்கன்னா, இவ இப்படி பேசுகிறாளே, இவ இப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாளோ, இவ இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கனால தான் இவ பேசுகிறா, இவ ரொம்ப திமிரு பிடிச்சவ அதனால தான் இப்படி பேசுகிறா, இவ அவசரம் கொடுக்க குடும்பத்திலே பேசுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போனால், இப்போ ஊர்லேயே ஒரு விஷயம் நடக்குது, அது நமக்கு தப்பாக தோணுது, நம்ம ஒப்பீனியன் அங்கே போய் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது, இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்து முடிவு எடுக்கிறோம், நீ எங்களே தப்பு சொல்றியா, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் தப்பு சொல்ல. அந்த தங்கை சொல்லும் பொழுது ஒரு பிடிவாதமாக ஒரு உறுதியாக இருக்கிறது நீங்க ஒரு தடவை ஏத்துக்க மாட்டாங்க, 2 தடவை ஏத்துக்க மாட்டாங்க, 10 தடவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? இப்போ 10 தடவை 15 தடவை சொன்னா ஏத்துப்பாங்க. எல்லா வீட்லயும் அதை ஏத்துப்பாங்களா? இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு போகக்கூடாதுன்னு தான் என்ன சொன்னாங்க. நான் வந்து எவ்வளோ தடவை எங்கள் வீட்டில் பேசி சண்டை போட்டு நான் வந்திருக்கேன். எல்லா பெண்களாலையும் இது முடியுமா? அதுதான் நான் கேட்குறேன். சரி, இந்த சமுதாயத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம தனியாக ஒன்றும் வாழல. இப்போ ஒரு விஷயம்னா கூட நம்ம அந்த சமுதாயத்தோடு ஒன்றி வாழ்ந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம வீட்டையே நம்ம ஒத்துக்க வச்சிடறோம். ஒரு வேலை இந்த சமுதாயத்தை ஒத்துக்க வைக்க முடியுமா? சமுதாயம் நம்ம வீட்டையும் மாற்றுது. சரி, சமுதாயத்தினால நீங்க வீட்டை நீங்க மாத்திரலாம், ஆனா சமுதாயத்தோட அழுத்தத்தினால வீட்டை மாத்துறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. சரி, வேற என்ன காரணம்? வீட்லயே இந்த மாதிரி ஒத்துக்கிட்டா கூட ஆனால் வெளில போகும்போது அந்த பாதுகாப்பு வந்து இருக்க மாட்டேங்குது சார். பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு வெளில விடுறதுக்கு. இதனாலேயே வந்து நீங்க தனியா போய் எதையும் சாதிக்க முடியல. இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க தனியா போயிட்டு வர வேண்டியது இருக்கு, இரவு தாமதமா திரும்ப வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் நிச்சயமா தடைதான் அப்படின்ற ஒரு நிலைமை. ஒரு தைரியமா நாங்க முடியும் அப்படின்னு நினைச்சா கூட பெற்றோர்கள் வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க சார். சார், பாதுகாப்பு பற்றி சொன்னாங்கல்ல சார், நான் ஒத்துக்கிறேன் சார், பாதுகாப்பு இல்லை தான். நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் அம்மா இருக்காங்களே சார், ஜெயலலிதா, அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய புடவையை வந்து ஆண்கள்லாம் பிடிச்சு இழுத்தாங்க சார். ஆனால் நான் அவங்களெல்லாம் வந்து நான் வந்து தலைகுனியை வைக்கணுங்கிறதுக்காக திரும்ப ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து அத்தனை ஆண்களையும் காலில் விழ வச்சாங்க சார். அவங்க ஒரு பெண்ணு தானே சார், அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? விடாமுயற்சி தானே சார். அந்த ஜெயலலிதா அம்மா வந்து உடையாமல் இருந்ததுனால தானே சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்து. எல்லா பெண்களாலையும் அப்படி முடியுமா? ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இல்லை, மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இன்னும் மாயாவதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர்களோட டிராவல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோனியா காந்தியாக இருக்கட்டும், மிகப்பெரிய அவமானங்களை தொடர்ச்சியாக அவங்க சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க, அதையெல்லாம் தாண்டி இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பெண்களாலையும் அதே மாதிரி அவர்களால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஒரு சாமானிய பெண்ணால் எல்லா அவமானங்களையும், அவர்கள் தாங்கிய அவமானங்கள்லாம் நம்ம பேசவே முடியாதீங்க, அந்த அளவுக்கான விஷயங்களை தாங்கி இருக்கிறாங்க. இப்போ எல்லாராலையும் அப்படி செய்ய முடியுமா சார்? இப்போ பார்க்கும்போது நார்மலாக வந்து ஜென்ஸ்க்கு வந்து உடல் வலிமை அதிகம்னுவாங்க, ஆனால் பெண்களுக்கு வந்து மன வலிமை அதிகம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் போது, ஈடுபடும் போது வந்து உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகமாக தேவைப்படும் சார். குடும்பம் பயப்படுறாங்கன்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் சார் அதை சொல்லணும். என்னால முடியும் நம்ம சொன்னா மட்டும் தான் சார் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியும். செய்திகள் வருகின்ற பொழுது, பல்வேறு விஷயங்களை அவங்க கேள்விப்படும் பொழுது அவங்களுக்கு அந்த அச்சம் வரும்ல. 1000 விஷயம் நியூஸ்ல வந்தாலும் இல்ல வெளியில ஏதாவது கேள்விப்பட்டாலுமே என்னால முடியும், நான் தனியாவே வாழ்ந்துப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அம்மாக்களுக்கு முதல்ல கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துக்கு. அப்போ நீங்க ஒரு டெக்னிக் சொல்லியிருக்கீங்க, முதல்ல அம்மா மூலமாக இந்த குடும்பத்தை நம்ப வைக்க. ஆனால் ஒருவேளை அம்மா வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தீவிரம், ஒரு ஆசையெல்லாம் இருந்திருக்கலாம், நானும் சாதிக்கணும்ட்டு முடியாம போயிருக்கலாம், அவர்கள் மூலமா நீ ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாது? அம்மாக்கள் மூலியமாக அப்ரோச் பண்ணலாம் சார். என்னதான் இருந்தாலும் எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளேயும் வரணும். நம்ம மகன் நம்ம சாதிக்கணும்னு அவங்களுக்கும் வரணும். நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு ஒரு 1% அதை பற்றின நம்ம
நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற அந்த ஒரு தயக்கம் இருக்கும். அவங்களுக்கா அந்த எண்ணம் வந்து நம்மளை ஒரு தோள் தட்டி உன்னால முடியும், நீ பண்ணுமான்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் சார். இப்போ எங்கள் அம்மா ஒரு ஆர்மிக்கு போகணும்னு சொல்கிறாங்க, ஒரு போலீஸ் பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க போகணும் சொன்னாலும் கூட மற்றவங்க சமூகத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, இதான் ஆயிடுமோ எனக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிட்டாலும் வெளில குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னமும் எங்களால் வெளில வர முடியல. சரி, இன்னும் அந்த மனநிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீ பெண்கள் படித்து என்ன பண்ண போறீங்கன்ற மனநிலை இருக்குதா? நான் அனுபவிச்சேன். நான் வந்து படித்தா லா தான் படிப்பேன்னு இருந்தேன். அதுக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, பொம்பளை பிள்ளை லா படித்து நீ என்ன பண்ண போகிற, வீட்டில் தானே இருக்க போகிற, நீ ஏன் அதை படிக்கிற அப்படின்னு கேட்டதில் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீ அதுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சதை படிக்க விட மாட்டேன்னு உங்க குடும்பத்தில் சொன்னவங்க வந்து ஆம்னு உயர்த்துங்க. இல்லை அப்படி இல்லை என்ன படிக்க விடுறாங்கன்னு சொல்றவங்க இல்லைன்னு உயர்த்துங்க. சரி, ஒரு சரிசமமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பலர் வீட்டில் வந்து பிடிச்சதை படிக்க விடல. சரி, படிக்க விடலை அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட மைக்கு கொடுங்க. ஏன் படிக்க விடலை, என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஏன் படிக்க விடலை? சார், நான் வந்து எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை சார். ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாலும் ரிலேஷன்ஸ்லாம் அதெல்லாம் வேணாம், மெடிக்கல் சம்மந்தமாக வேணாம், நீ மாறிடுவ, மெடிக்கல் சம்மந்தமாக படித்தா நீ மாறிடுவ, நீ வேற மாதிரி மாறிடுவ, நீ அதை பற்றி அது சம்மந்தமாக படிக்கவே வேணான்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அப்ரோச் பண்ணாங்க. வேற யார் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஏன் விடலை? நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனால் வந்து என்னை வந்து சேர்க்கல சார். ஒய்னா வந்து ஃபீஸ் வந்து நான் +2 வரைக்கும் எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் சார். இதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகும். இது வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க சார். பட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து இது வந்து நீ வந்து பண்ணனா இந்தமாரி இவ்வளோ நீங்கள் படிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்க வச்சுட்டு நிறையா காசு செலவு பண்ணிங்கன்னா அவங்க மேரேஜ்க்கெலாம் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பொண்ணாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக, அதுக்கப்புறம் இப்போ நம்ம படிப்புக்கே செலவு பண்ணுறதுனால அவங்க மேரேஜுக்குன்னு செலவு, இப்போ நகை இதெல்லாம் அதிகம். சரி, அதனால பிற்காலத்துல நீ காசுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. சரி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் சிஏ படிக்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் கேட்டப்போ அம்மா ஒத்துக்கிட்டாங்க, பக்கத்து அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கும் ஆசை தான். ஆனால் ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஏன்னா நானும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் எல்கேஜிலேருந்து. ஆனால் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது தம்பியும் படிக்கிறான், நானும் படிக்கும்போது ஃபினான்ஷியலாக ஒத்துக்கல. ஆக்சுவலி நான் வந்து 11th சயின்ஸ் குரூப் நீட் வந்து எடுத்து கோச்சிங் போயிட்டு ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீட்டில் பாஸ் ஆகிட்டேன் சார். பாஸ் ஆகிட்டேன். மெடிக்கல் போகிறதுக்கு அப்போ எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்பா அம்மாட்ட சொன்னேன் நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணுறேன்னு. சரின்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கியாச்சு. 3rd செமஸ்டர் வரையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு ஃபெல் பண்ணி சொல்கிறேன், பிஸ்னஸ் வந்து நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப்லாம் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னொன்னே உடனே ஹெசிடேஷன் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு ஓகே நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நான் வந்து 2 வருஷம் படித்ததை விட்டுட்டு வந்து அகைன் நீங்கள் சேர்ந்து தடையாக இருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் தடை இல்ல, இதெல்லாம் நீ அவங்க வந்து அழுதாங்க, யோசிச்சாங்க, உன்னோட லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணுறியோ, ஏஜ் போகுது, உன்னோட ஏஜ் போயிட்டே இருக்கு, இந்நேரம் ஓகே நீ இதிலே இருந்தன்னா இந்த படிப்பை முடிச்சுட்டு அடுத்து நீ பார்க்கலாம், அகைன் நீ புதுசாக போகணும்னு நினைக்கிற லைஃப்பில் இது எங்கே உனக்கு கொண்டு போகுது, அகைன் உனக்கு ஏஜ் ஆகுது, உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்தெல்லாம் நாங்க மாறுபடுவோம். எப்படி அதையெல்லாம் தாண்டி எப்படி அவங்கள ஒத்துக்க வச்சீங்க? நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்களா? இல்ல நான் புடிவாதமா இருந்தேன். நான் அகைன் சொல்ற மாதிரி இப்போ அங்க பேசினவங்களும் சரி, அவங்க புடிவாதமா இல்லைன்னா அவங்கள இங்க பேசவும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமா நான் கொஞ்சம் நகரலாம்னு நினைக்கிறேன். அரசியல்ல பெண்கள் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவைன்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லை, நம் வாழ்க்கையில சாதிச்சா போதும், அரசியலுக்கு பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் உங்களுக்கு மனநிலை இருக்கா? அரசியலில் பெண்கள் சாதிக்க முடியும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வெளியில் சமூகத்தில் பெண்கள் இப்போ வந்து நிறையா சாதிச்சிட்டு இருக்காங்க சார். ஆட்டோ ஓட்டுறாங்க, பசங்க செய்கிற இதெல்லாம் பெண்கள் இன்னும் நல்லா முன்னேறி செஞ்சிட்டு இருக்காங்க சார். இதுவே பெண்கள் செய்யும் போது அரசியலுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களாலையும் முடியும் சார். சரி, அரசியல்ல சாதிக்கணும்னு நம்புறீங்க? சாதிப்பாங்க சார் கண்டிப்பா. சரி, இதுல வந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆம்னு தூக்குங்க, ஆம்னு உயர்த்துங்க. வேண்டாம்னு நினைக்கிறவங்க இல்லைன்னு உயர்த்துங்க. சரி, எல்லாருமே கிட்டத்தட்ட ஆம்னு உயர்த்தி இருக்கீங்க. அப்ப பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நீங்க நம்புறீங்களா? அரசியலுக்கு வரணும்னு நம்புறீங்களா? இப்ப அரசியலுக்கு வருவதை தடை செய்வது எது? பெண்கள் அரசியலுக்கு வருவதை தடை செய்வது எது? பெருசா அரசியல் இல்ல, தடை செய்வது எதுன்னு நினைக்கிறீங்க?
சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து தைரியமாக வரவங்க கூட அதை பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகி வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அதுலேயே சில பெண்கள் வந்து எவ்வளோ தான் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதையும் தாண்டி அவங்க வந்து அரசியலில் அவங்க வந்து நீடிச்சுட்டு தான் சார் இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னால் குடும்பத்தில் சமுதாயத்தில் தான் பேசுவாங்க. இப்போ சமூக வலைதளங்களையும் பெண்களை வந்து தாழ்த்துவதற்கான வேலைகளை செய்கிறாங்கன்ற சொல்கிறீங்க. சரி, இந்த பக்கம் வந்து இப்போ அரசியலில் பெண்கள் சாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அரசியல்லையும் சாதிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குதா? அரசியலுக்கு பெண்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இதையும் தாண்டி அரசியலுக்கு பெண்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இங்கே பெரும்பாலானவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அரசியலுக்கு வந்தால் பெண்கள் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியாது, அப்படிதான் நினைக்கிறீங்களா? சரி, அதற்கும் இதே காரணங்கள் தானே, இல்லை வேற காரணங்கள் இருக்குதா? அப்படின்னு பார்த்தா வந்து இப்போ முன்னாடி போய் அரசியல் பண்ணுறதுக்கு போகலாம். பட் இருந்தாலும் பக்கத்தில் பாய்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இடுப்பு தவறாக நடந்துக்கிறது அப்படின்னு இருக்கப்போ எப்படி ஒரு பொண்ணால் வர முடியும்? அது வந்து கொஞ்சம் அசிங்கம் மாதிரி தானே இருக்கும். சில பேரால் ஏற்றுக்க முடியாதுல்ல. சில இடங்கள்ல அத்துமீறல்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் ஒரு பொது வெளியில் போகும்போது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு பேருந்து பயணம் இருக்கும்பொழுது பல அத்துமீறல்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அதை நீங்கள் தாண்டி வருவதற்கு என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணி நம்ம வந்து கேட்டால் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கேட்க வருவாங்க. அதனால அந்த பிரச்சனை வந்து குறையிறதுக்கு நீங்க அதை பார்த்து பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து அந்த வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணணும். சரி, வேற எப்படி சமாளிக்கலாம்? நமக்கே வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து சில தற்காப்பு கலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டாலே என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து நிற்கலாம் சார். சரி, ஒரு ஆம்டா போறாமோ இல்லையோ நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா போனா, தைரியமா போனா இதெல்லாம் சமாளிக்கலான்றாங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கலையா? சார், எங்கள் ஊர் பஸ்லேயே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். அப்போ ஒருத்தவங்க வந்து எப்போதுமே இடிச்சுட்டு நிற்பாங்க. நாங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணால், நீ ஒரு என்ன ஃபஸ்ட்டு கேட்குறாங்கன்னா, காலேஜ் படிக்குது, எவ்வளோ வாய்ப்பார் இதுக்கு, இது ஏன் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்லேருந்து கண்டக்டர் வரைக்கும் அந்த பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக தான் மற்றவர்கள் நிற்பாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக பேசிச்சு சார். ஆனால் அந்த பஸ்ஸில் உள்ள பாதி பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி சார் இருக்கும்? சரி, இல்லை சில பெண்களையே தவறு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அதை கையாளுறது? ஒரு பொண்ணுக்கு ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னா அதே மாதிரி அவங்க கூட சுற்றி உள்ள பொண்ணுங்களுக்கும் அது நடந்திருக்கும். மேபி அவங்க அதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட் அவளோட நல்லா வந்து போய் வெளியில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா, அவளோட வாய்ஸை ரைஸ் பண்ணா அப்படின்னா அவள் போகிறா அப்படின்னா அவள் பின்னாடி இன்னும் 2 பேர் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருந்ததுனால தானே போகிறா. ஸோ மற்ற பொண்ணும் அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கும் வர பிரச்சனையை அவங்க தைரியமாக வெளியில் சொன்னாங்க அப்படின்னா அவங்களால அந்த தடையை வந்து பிரேக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ இடஒதுக்கீடு இருக்குது. பெண்களுக்கு அரசியல்ல இடஒதுக்கீடு என்பது இருக்குது. அந்த இடஒதுக்கீடின் மூலமாக அரசியலுக்கு பெண்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்களா? வந்தவர்கள் அது அரசியல்ல உண்மையான ஈடுபாட்டில் அவங்க மேல வளர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? பெண்களுக்கு இடஒதுக்கீடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், இடஒதுக்கீடு வந்து அரசியலில் பண்ணுறாங்க சார். அவங்களும் வராங்க சார். வந்தாலும் அவங்க ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை சார். ஏன், என்ன காரணம்? அது வந்து சார் அந்தமாரி டிஸ்கரேஜ் பண்ணுறது தான் சார். ரொம்ப நாள் வந்து அவங்களாட்டி தாக்கு பிடிக்க வைக்க மாட்டாங்க சார். அரசியலுக்கு வந்துட்டாலும் அவங்கள வந்து, ஏன்னா அது வந்து பெண் சார். பெண் வந்து பவராக ஏதாவது ஒரு அதிகாரம் பண்ணானா அது வந்து ஜென்ஸ்க்கு பிடிக்கிறது இல்லை சார். பொசசிவ்னஸாக வந்து அது எப்படி ஒரு பொண்ணு சொல்கிறது வந்து நம்ம வந்து கேட்குறது, எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து ஏமாத்திடணும், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க சார். கோல்மால்லாம் பெண் சொல்றதை கேட்க கூடாதுன்னு தான் இருப்பாங்க சார். பெண் சொல்வதை நாம் எப்படி கேட்பது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, அந்த மாதிரியான மனநிலை இருக்குதா? இந்த இடஒதுக்கீடின் மூலமாக பெண்கள் வந்தாலும் பெரிய தலைவர்களா வளர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து ஒரு பொண்ணு சொல்றதை நம்ம எப்படி கேட்டு செய்யறது, அவ சொல்றதை நம்ம எப்படி கேட்கறதுன்ற மனநிலை தான் சமுதாயத்துல இன்னும் பெரும்பாலும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், இதே பிரச்சனை அவங்க சொல்றாங்க சார், பெண்கள் வரத்துக்கு தயங்குறாங்கன்னு. ஆனால் எங்கள் ஊரில் அடிமட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அதுவும் அவங்க பேச்சாலையும் தைரியத்தாலையும் மட்டுமே வந்து இப்போ தொகுதியில் நிற்கிறாங்க சார். அதுக்கு அவங்க தைரியம் தானே சார் காரணமாக இருக்க முடியும். இவங்க வந்து தடையே இல்லைன்னா எப்படி சார் அது சாதனையாக மாறும்? தடைகளை தாண்டி வந்தால் தானே சார் அது சாதனை. அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சார். அந்தமாரி வராங்க தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லல. சில பேரால் வர முடியும், எல்லாராலையும் அந்தமாரி வர முடியாது தான். அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க ஆட்சி செஞ்சாலும் அவங்க அந்த பொறுப்பில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கு அவங்க பின்னாடி உள்ள ஆம்பளைங்க தான் அதில் முன்னாடி நிற்பாங்க. இவங்களே போய் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் ஆண்கள் தான் முன்னாடி வந்து
நீ செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து தாழ்த்தி தான் சார் பேசுவாங்க. இவங்க வந்து பெண்களுக்கு அந்த சட்டப்பூர்வமா நீ செய்ய அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே. சரி, அதுல வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கான ஒரு ஆதரவு வட்டம் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்க சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல்ல ஒரு பெண் வர்றாருன்னா குடும்பத்திலிருந்து ஒரு ஆதரவு வட்டம் இருந்தால் தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு குடும்பத்துல இருந்து தான் எல்லாமே பிறக்குது. அந்த குடும்பம்ங்கிறவங்க தான் நம்ம வந்து டெய்லி சூழ்ந்து இருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்களோட ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்க என்ன பேசினாலும் நீ போ, நீ கரெக்டாக தான் பண்ற அப்படின்னு நம்ம கூட உள்ளவங்க சொல்லும் பொழுது அது வேற மாதிரியா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஊக்குவிக்குவதா இருக்கும். கண்டிப்பா குடும்பத்தோட ஒத்துழைப்பு முழுசா தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆம்னு உயர்த்துங்க, இல்லைன்னா இல்லை. சரி, எல்லாருமே குடும்பத்தோட ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்றீங்க. அப்போ குடும்பத்தோட ஒத்துழைப்பு ஒருவேளை சில நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு யாராவது பதில் சொல்லுங்க. முயற்சி எடுக்க முடியும் சார். இப்போ வந்து நம்ம குடும்பம் நம்ம சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது உண்மைதான். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணாலுமே வெளில உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு அரசியலில் நிற்க வைக்கிறாங்க பாரு, இப்படி பேசி குடும்பத்தில் உள்ளவங்கள வேற மனநிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. இதனால நம்மளை வந்து வெளில விட தயங்குறாங்க குடும்பத்தில் உள்ளவங்களே. சார் இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க தான் இந்த மாதிரி முடியும் முடியாது அப்படின்லாம் கிடையாது சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அந்த பொண்ணு வந்து இப்போ ஈவினிங் டைம் 6 o'clock போல் வெளில போயிருக்காங்க. வெளில போயிருந்தப்போ இப்போ ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சஃபராக நின்று நம்ம பொண்ணை காணுமே. பாதுகாப்புக்கான அச்சம் சொல்றீங்க. நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகுவீங்களா சார்? அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் வீட்லேயும் இப்போ நம்ம பொண்ணு இப்போ வெளில போச்சுன்னா, இப்போ ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நடந்து போனான்னா ஒரு 4 பசங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார், அதுலேருந்து வர முடியுமா? ஸோ சாதாரணமாகவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாதப்ப எப்படி சார் அரசியலில் வருவீங்க? இல்லை, இந்த பக்கம் சொல்லும் பொழுது அதுக்கு தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் டீல் பண்ணலாம், உடல் வலிமையை விட மன வலிமைன்னு சொல்லி சொன்னாங்க. மன வலிமை ஓகே தான் சார். இப்போ ஒரு 75% தான் மட்டும்தான் சார் வந்து. ஸோ 25%க்கு வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வந்து நிறைய பேர் வர முடியும். பட் ஆனால் 75% இது வந்து பாசிபிள் இல்லை சார். சார் இப்போ வந்து நம்ம மன வலிமையோட எடுத்து ஒரு கேள்வி அவங்கள நம்ம கேட்டுட்டோம்னா அவங்க மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டாங்களே சார். அந்த இடத்துல நம்ம வந்து அவங்க தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா மறுபடியும் அவங்க வந்து நம்ம சைடு வர மாட்டாங்க சார். இன்னொரு கேள்வி, பெண்களுக்கு அரசியல் வரணும்னு எல்லாருமே சொல்றீங்க. அரசியல் குறித்து நீங்கள் வந்து இந்த புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறீங்களா? அரசியல்ல இது இவர்களுடைய டிராவல், நம்ம எல்லாமே ஜெயலலிதா பெண்ணுன்னு அரசியல்வாதி நம்ம ஜெயலலிதா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆனா அதை தாண்டி அரசியல்ல இப்படி டிராவல் இருக்கும், அரசியல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற புரிதல் ஏற்படுத்தி இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அரசியல் குறித்து ஓரளவுக்கு பெரிய இது இல்லை, ஓரளவுக்கு புரிதல் இருக்கு, அரசியலை நான் ஃபாலோ பண்ணுவேன்றவங்க எத்தனை பேரா? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு ஹோம்லேருந்து தான் நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஹோமே ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது ஒரு பொண்ணு தான். ஸோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஹை போஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்டேட்டையும் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. நல்லா கேர் பண்ணி என்ன தேவை இல்லைன்னு ஒரு அதுல மாற்று கருத்து. பெண்கள் வந்து நிர்வாகிகளாக இருக்கிறவங்க ரொம்ப உறுதியான நிர்வாகிகள்ன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம், பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அரசியல் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா? நீங்க பண்ணல. ஆனா அரசியல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்ப ஏன் அந்த ஒரு தேடலோ அந்த மாதிரியான நோக்கமோ அந்த மாதிரியான சிந்தனைகளோ ஏன் இல்லைன்னு கேட்குறேன். இல்ல நீங்க அரசியல் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றீங்க இல்லையா? சரி, அரசியல் ஃபாலோ பண்ணல, ஆனா பெண்கள் அரசியல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. அப்போ அரசியலுக்கு வரணும்ன்ற நோக்கமோ அரசியல்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற நோக்கம் இருந்தா அந்த அரசியல் குறித்த தேடல் இருக்கணும்ல, அது ஏன் இல்ல? அந்த முரண்பாடு எங்க இருந்து வருதுன்னு கேக்குறேன் சார். இப்போ வந்து பெண்கள் அப்படின்னாலே அரசியல் வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம்ல சார். இப்போ வந்து படிப்புனா இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ 90% வந்து எல்லாருக்கும் கிடைக்குது இல்லை சார். கிடைக்குதுங்கிற சமயத்தில் அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க சார். இப்போ அரசியல்னு வந்துட்டா கிடைக்காது, அப்புறம் எதுக்கு இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனால தான் நிறைய பெண்கள் வந்து இதுல நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த ஆட்டத்துல எங்களை சேர்த்துக்கவே இல்லை, நம்ம ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு மனநிலை, அந்த மனநிலை தான் நான் பெரும்பான்மையானவர்களுக்கு. அரசியல்ல நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கிறீங்களா பெரும்பான்மையானவர்கள்? அரசியல்ல நம்மளுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆம், மற்றவர்கள் இல்லைன்னு தோணும். சரி, இங்க வந்து நிறைய வந்து அரசியல்ல பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஆம்னு உயர்த்தி இருக்கிறீங்க. ஆனா நீங்க பெண்கள் சமுதாயத்துல அரசியல்ல சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இதுவே ஒரு முரண்பாடா இருக்குது இல்லையா? அரசியல்ல பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? இந்த பக்கம் அரசியல்ல பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க, ஆனா பெண்கள் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இந்த முரண்பாடு எங்க இருந்து வருது சார்? அரசியலில் பெண்கள் சாதிக்கணும்னு நினச்சாலும் அவங்க வந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி சமூகமோ இல்லை அங்கே இருக்கிற அந்த அரசியலில் இருக்கக்கூடியவர்களோ இந்த பெண்ணுக்கு செய்யக்கூடியதை பயந்துக்கிட்டு தான் சார் பல பெண்கள் வர்றதில்லை. அதனால தான் இந்த மாற்று கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அச்சம் இருக்கு. வேற யாராவது வேற கருத்துக்கள் பேசாதவங்க கொஞ்சம் பேசுங்க
சார் அரசியலில் எப்படின்னு தெரியல சார். அப்படி அரசியல் மட்டுமே நம்ம வந்து பேச முடியாதுல்ல சார். நிறைய விஷயம் யோசிக்கணும் அப்படின்னா இப்போது விளையாட்டுத்துறையில் இருக்கட்டும், பிவி சிந்து, மேரி கோம், அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் மட்டுமே பேசாமல் விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுனால தானே அவங்க வந்தாங்க. இப்போ அரசியல் அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் சார், நிறைய வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், பயம் நிறைய இருந்திருக்கும் சார், அதனால கூட வர முடியல. சாதிக்க நிறைய துறைகள் இருக்குது, அப்ப அதுல அரசியல் துறை மீது உங்களுக்கு நாட்டம் போல. சரியா, வேற யாராவது? சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்னாலே ஒரு மாய பிம்பம் மாதிரி ஒரு காட்சி அவங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம புதுசாக அந்த இடத்துக்கு போகும்போது இருக்கவங்க அதுக்கான வழியை விடணும் சார். இளைஞர்கள் வரணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அதற்கான வழியை அவங்க விடுறது இல்லையே. அப்புறம் எப்படி சார் நாங்கள் போய் அதில் சாதிக்க முடியும்? அதனால் நாங்கள் அந்த தைரியத்தை ஏற்படுத்தி போகும்போது அதை உடைக்கிற மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. சரி, இந்த பக்கம் வந்து அரசியலில் நீங்கள் பின்தொடர ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறவங்க, ஆனால் நீங்கள் சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த சமுதாய கட்டமைப்பில் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் அரசியலை ஏன் பின்தொடர்றீங்க, ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் பதில் சொல்லலாம். அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன காரணம்? இல்லை நிறைய பேர் ஆம்னு உயர்த்துனீங்களே அரசியலை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி. சார் ஆக்சுவலாக நான் இல்லைன்னா தூக்குனேன், இல்லைன்னா நான் காமிச்சேன். ஆனால் இப்போது பெண் மேயர் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போது நிறைய கட்சி தலைவர்கள் கூட்டத்திலையோ இல்லை அவங்க அறிக்கை வெளியீட்டு விழாலையோ நிறைய தவறான கருத்துக்களை சொல்கிறாங்க, தவறாகவும் பேசிடுறாங்க. அது வந்து சோஷியல் மீடியாலேயோ அந்த மேயர் ஒரு பெண் வந்து தப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது விமர்சிக்கப்படுற அளவுக்கு இந்த ஆண்கள் வந்து தவறு செய்யும் போது விமர்சிக்கப்படுறதே கிடையாது. இப்போது அவங்க ஃப்ளட்டு வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, அது வந்து எல்லா நியூஸ் சேனலும் அதை விமர்சித்தாங்க. அதே தமிழ்தாய் வாழ்த்து கூட பாட தெரியாமல் நிறைய கட்சி தலைவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் இருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இது விமர்சிக்கப்படலை. அப்போ ஒரு பெண் செஞ்சால் மட்டும் அது இந்த அளவுக்கு விமர்சிக்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. நம்ம ஒரு சின்ன விஷயம் தப்பாக பேசினா கூட அது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் எப்படி தைரியமாக போய் அந்த இடத்துல நிற்க முடியும்? அப்படி தவறு எல்லாமே செய்வாங்க. அவங்க வந்து யங்ஸ்டராக இப்போ வந்து மேயர் ஆயிருக்காங்க. அந்த சின்ன வயசில் அவங்க பேசுகிற சின்ன சின்ன தவறுகளை கூட இவ்வளோ பெருசாக பேசும்போது அவங்கள மாதிரி நாங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ எனக்கு அரசியல் வரணும்னா நான் சின்னதாக ஒரு தவறாக விஷயம் பேசிட்டா கூட எல்லாரும் என்னை வந்து புள்ளி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில அச்சங்கள் இருக்கு. அதனால கூட உங்களை வந்து மீம் மெட்டீரியலா மாத்துறது, உங்களை வந்து கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் போறது அப்படின்றது, இதே எல்லாருக்குமே வந்து ஆரம்ப கட்டத்தில் தவறா பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அரசியல்ல ஃபாலோ பண்றவங்க ஆனால் ஏன் வந்து ஆனால் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன் அரசியலை ஃபாலோ பண்றீங்க? வேற யாராவது ஒருத்தராவது அரசியல் ஃபாலோ பண்றவங்க இருக்கிறீங்களா இங்க? ஃபாலோ பண்றேன் சார். எனக்கு வந்து அரசியலை ஃபாலோ பண்ணுங்கிறது ஒரு ஆசை. எனக்கு அரசியல் என்ன காரணம், என்னத்தினால? அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அரசியலை ஃபாலோ பண்ணுறேன்னா சமூகத்தில் நடக்கிறத பற்றி நான் தெரிஞ்சுப்பேன். யார் யார் எப்படி இருக்காங்க, என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, என்னது நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலை, அதை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன். அது மூலயமா நான் சமூகத்தை பற்றி தெரிய வரும். அதனால நான் ஃபாலோ பண்ணுறேன். வீட்டில் விட மாட்டாங்க, அட்லீஸ்ட் நான் ஃபாலோவாவது பண்ணுவேன்னு ஒரு நிம்மதியில் நான் இருப்பேன். சரி, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு ஈர்த்து இருக்குதா? என்னைக்காவது அரசியல் வந்து உங்களை ஈர்த்து இருக்குதா? எஸ் சார், ஈர்த்து இருக்கு சார். சரி, அரசியலுக்கு வரணும்ன்ற ஆசை இருந்திருக்கு? ஆசை இருக்கு சார். சரி, முயற்சி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சார், வீட்ல அலோ பண்ணா ட்ரை பண்ணல. இல்ல வீட்ல பேசியிருக்கீங்களா? பேசினது இல்ல சார். பேசலன்னும்போது அப்ப எப்படி அந்த பேசினதுலாம் வீட்லயே சொல்லியிருக்காங்க, இது செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுனால என்னால பேச முடியல. சரி, வீட்ல உங்களால பேச முடியல. ஒருவேளை பிற்காலத்துல பேசலான்ற ஒரு எண்ணம் இருக்கா? இல்லை சார், பிற்காலத்தில் நான் பேசலை சார். தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போதைக்கு அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னென்னா வந்து மதம்ங்கிறது ஒரு அது தடையாக இருக்குது சார். இப்போ நான் ஜாதி மதம் தடையாக இருக்குது. இப்போ நான் இந்து, இப்போ நான் வந்து எலெக்ஷன் இதுமாரி இப்போ அரசியல் விஷயம் போகிறேன். இப்போ முஸ்லீம் இருக்காங்க, அது இஸ்லாமியர் அவங்க இருக்காங்க, அவங்களால வர முடியுமா சார்? அரசியலுக்கு வர முடியுமான்னு கேட்குறேன். சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. இப்போ வந்து காலேஜ் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது இஸ்லாமியர்களுக்கு. அவங்களுக்கு சீக்கிரமே மேரேஜ் பண்ணிடுறாங்க. சரி, அது அந்த விஷயத்துக்குள்ள நம்ம மதத்தை சார்ந்த விஷயங்களுக்குள்ள போறது வந்து ஒரு வேற ஒரு தலைப்புக்குள்ள போறோம்ன்ற நினைக்கிறேன். நீங்க அந்த ஒரு பாகுபாடு இருக்கு, நம்ம வந்து எல்லாரையும் சரிசமமாக நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால வந்து அரசியலுக்கு போவது ஒரு மிகப்பெரிய தடையாகவும் இருக்குது. பண்பாடு ஒரு தடையா சார். சரி, அப்படின்னு சொல்றீங்க. சரி, இந்த பக்கம் நீங்க அரசியலை குறித்து ஃபாலோ பண்றவங்க யாராவது அரசியலை குறித்து ஃபாலோ பண்றவங்க இருந்தா நீங்க அரசியலுக்கு போகணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். நான் வீட்டில் அதிகமாக பேசுகிறதே அரசியல் தான். நாங்கள் வந்து குடும்பமாக உட்காந்து பார்க்குற டெய்லி நியூஸ் சேனல்
என்ன ஓடுது, என்ன அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக பேசுவேன். இது இந்தந்த விஷயங்கள் இவங்க சரி, இவங்க தவறு. ஏன்னா இது மாற்றம்னு நம்ம வெறுமா பேசிகிட்டு இருக்கல ஆகாது, நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நிறையா பேசியிருக்கேன். வீட்டில் இனிஷியலாக இதை ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணல. ஓகே, நீ என்ன பண்ணாலும் அது நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்களும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சோஷியல் மீடியா கமெண்ட் நான் போட்டேன். அது ஒரு கட்சி பற்றினே வச்சுக்கோங்க. ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு 10 பேர் எதிர் கமெண்ட். நீ பேசுறியா, நீ இப்படி பேசுறியா, அப்படி பேசுறியா, நீ வடக்கியா, அந்த ஒரு வார்த்தை, நீ அங்கேருந்து வந்தியா, நீ ஏன் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுற, அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுற. அதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட்டே ஒரு 1000 லைக்கு, ஒரு 10 செகண்ட்ல ஒரு 1000 லைக்கு, ஒரு 10 ரிப்ளை கமெண்ட். சரி, சமூக வலைதளத்துல முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுதே உங்களுக்கு பல பதிலடிகளா வந்துட்டு இருக்குது நீங்க சொல்றீங்க. வேற யாரு அப்போ பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல நம்ம எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது ஆண்கள் அரசியல் பேசுவாங்க, பெண்கள் வேற விஷயங்களை பேசுவாங்க. இங்க அரசியல் பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறீங்களா? யாராவது வேற அரசியல் பேசுனீங்கன்னா வீட்ல அரசியல் பேசக்கூடிய பெண்கள் யாராவது இருக்கிறீங்களா? அரசியல் பேசுவீங்களா? யாராவது பேசுவீங்களா? வேற யாராவது பேசுவீங்களா? சார், நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். அப்பா அதில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அரசியல் விஷயத்தில். அம்மா பேச மாட்டாங்க. பட் நான் பேசும்போது, அப்பா கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அரசியல் பற்றி. ஸோ இப்போது ஒரு சில விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். ரிப்ளை அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் நமக்காக தோணும்ல சார், இந்த மாதிரி இடத்துல ஃபேமிலி கிட்ட சொல்லலைனாலும் இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய இல்லீகலாக நிறைய நடந்துச்சு. டெல்லியிலலாம் நிறைய போராட்டம் நடந்தாங்க சார். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் கொஞ்சம் எப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்லாம் சம்டைம்ஸ் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் வந்துருக்கு. இங்கே யாராவது அரசியல் பேசுவீங்களா? வீட்டில் அரசியல் குறித்து பேசுவீங்க. சரி, என்ன பேசுவீங்க? நானும் எங்கள் அப்பாவும் தான் சார் பேசுவோம். அதாவது அந்த நியூஸ் சேனல் பார்க்கும்போதே எங்களோட அந்த கருத்துக்களை இப்படி இருந்திருக்கலாம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பேசுவோம். எங்கள் அம்மாவும் பேசுவாங்க. அந்தமாரி இப்போ நானே அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும், நான் ஒரு பெண், இதே ஒரு ஆணுக்கும் அந்த ஆசை வரும்போது, இங்கே பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த அந்த விருப்பம் வரும்போது, ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பார்த்து வழியில் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்குது. அது ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொசைட்டிலேருந்து இருக்குது. அதெல்லாம் தாண்டி வரணுங்கிறது ஒரு பெண்ணுக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. சில பேருக்கெலாம் மனசில் பலவீனமானவங்களுக்கெல்லாம் இதையே நம்ம பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. சரி, நம்ம ஒரு இறுதி கட்டத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். இதில் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, பெண்ணியம்ன்றதுல பல்வேறு விளக்கங்கள், டெஃபினிஷன்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அந்த பெண்ணியம்ன்றதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்கள் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பெண்ணியம்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை நம்ம தடைகள்லாம் உடைச்சிட்டு வெளியில் சாதிக்கும் பொழுது மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறோம்ல, அதுதான் ஃபெமினிசம். ஒரு இடத்துல இருந்து ஒரு கமெண்ட் பண்ணுறதோ இல்லை இன்னொருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோ அது மட்டும் அதோட நிறுத்திடக்கூடாது. நம்மளாம் வெளியில் இதெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது ஓகே இதை மாதிரி இன்னும் 4 பேர் வரலான்னு நினைப்பாங்க. ஸோ அதை தான் நான் பியூர் ஃபெமினிசம் நினைக்கிறேன். வேற ஃபெமினிசம்கான விளக்கங்கள். ஃபெமினிசம்னா என்ன, பெண்ணியம்னா என்ன? குடும்பத்தையும் முன்னேற்றணும், ப்ளஸ் அந்த நாட்டையும் முன்னேற்றணும். அது பெண்ணியத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இப்போது நம்ம ஒரு வெற்றி நடை போட்டோன்னு சொன்னோன்னா நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி வரணும். ஸோ அதுதான் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்றணும், அதுதான் பெண்ணியம். சரி, வேற ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? பெண்ணியம்னா என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபெமினிசம் அப்படின்றது பொதுவாக சொசைட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் பண்ணுறான் அதை நானும் பண்ணுவேன் அப்படின்றது ஃபெமினிசம் அப்படின்றாங்க. இதே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஒரு சிஇஓவாக ஒரு ஆண் ஆக முடியும் அப்படின்னா பெண்ணாலேயும் ஒரு சிஇஓ ஆக முடியும். இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அதே உரிமை எனக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் சார் ஃபெமினிசம். இப்போ இதை அவங்க இப்போது தப்பான வழியில் ஒரு ஆண் ஒரு தப்பான வழியில் போகிறான் அப்படின்னா நானும் அதே வழியில் போவேன் அப்படின்றது ஃபெமினிசம் இல்லை. அவங்களால இப்போ அந்த ஒரு சிஇஓ ஆக முடியும், அவங்களால இப்போ ஒரு அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா நானும் வருவேன், என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்றது நான் ஃபெமினிசம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான் சார். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். என் படிப்பையும் என் தம்பி படிப்பையும் நிறுத்தாமல் என் தம்பியும் இன்னும் இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க உழைச்சி ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு
என்னையும் படிக்க வைக்கிறாங்க, என் தம்பியும் படிக்க வைக்கிறாங்க சார். அதுக்கு உதவியாக இருக்கிறது எங்கள் தாத்தா தான். ஆனாலும் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் அவங்க என்ன பேசினாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் படிப்பை நிறுத்துறதா இல்லை சார். எங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், என் தம்பி படிப்பை இது வரைக்கும் நிறுத்தலை சார். என் பிள்ளை ரெண்டுமே படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான் சார். பெண்ணியத்துக்கு உதாரணமாக உங்கள் அம்மா இருந்திருக்கிறாங்க, உங்கள் அம்மா தான் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க. சரி, வேற ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? பெண்ணியம்னா என்ன? பெண்ணியத்தை எப்படி டிஃபைன்? பெண்ணியம் வந்து என்னை பற்றி எப்படின்னா, எனக்கும் இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா, அதோட ரொம்ப முக்கியம் என்னோட அப்பா. என்னோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். எங்கள் அம்மா கூட ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னான்னா எங்கள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது செய், இது பண்ணு, உன்னால் முடியும். சில நேரத்தில் வந்து என்னோட ஹெல்த் விஷயமா நல்லா முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் எடுத்து சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்ட. அப்படி சொல்லி நான் என்னோட இதை அச்சீவ் பண்ணும்போது என்னோட பேரண்ட்ஸ்க்கு அது பெருமையாக இருக்கும். அதை வந்து நான் ஃபெமினிசமாக நினைக்கிறேன். இதில் இன்னொரு கேள்வி, பெண்கள் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா? சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, ஆணுக்கு சில பலங்கள் இருக்குது, பெண்ணுக்கு சில பலங்கள் இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, ஆண்கள் சாதிக்க முடியாத நிறைய விஷயத்த பெண்கள் சாதிக்க முடியும், சில விஷயத்த ஆண்கள் சாதிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆமன்னு உயர்த்துங்க. இல்லை அப்படி சமம் இல்லை, ரெண்டு பேருக்கும் வேற வேற பலங்கள் இருக்குது அப்படின்ற சொல்கிறவங்க இல்லை என்ற ஒருத்தங்க. சரி, பெரும்பாலும் ஆணும் பெண்ணும் சமம், எல்லாத்துலேயும் சமம்னு நினைக்கிறீங்க. சரி, இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆமன்னு உயர்த்துங்க. இல்லை ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அவங்களோட ஸ்கில் செட்ஸ் எல்லாமே வேறன்னு நினைக்கிறவங்க இல்லை. சரி, நீங்களும் பெரும்பாலும் வந்து ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இது நீங்கள் வந்து எப்படி பெண்ணியத்தை டிஃபைன் பண்ணுறீங்க? பெண்ணியம்ன்றது ஃபெமினிசம்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? அங்கே கூட சார், இன்னும் வந்து பெண்கள் எல்லாம் அடிமையாக தான் சார் பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை அப்படின்னு வந்துட்டாலே அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு அடிமையாக தான் சார் இருக்கணும். கண்டிப்பாக அவங்கள வீட்டுக்கு விட்டு வெளில வேலைக்கெல்லாம் அனுப்புறது இல்லை சார். இப்போ நான் எங்கள் அக்காவே பார்க்குறேன் சார், பிஏ எம்ஏ எம்ஃபில் படிச்சுட்டு வீட்டுக்கு 3 வேலையும் சோறு தான் சார் ஆக்கி போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வேலைக்கு போகல சார். அவங்கள பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் சார் இருக்குது. இன்னும் அவங்க இவ்வளோ படித்தும் அவங்க வந்து வேலைக்கு போக முடியல சார். ஆண்களின் மனநிலையை ஒருவேளை மாற்றுவது பெண்ணியம்னு நினைக்கிறீங்களா? இப்போ வீட்டில் வந்து அவர்களை வந்து வீட்டில் வந்து 3 வேளை சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, இது மட்டும்தான், எவ்வளோ படிப்பு இருந்தாலும் அந்த நிலையை மாற்றுவது பெண்ணியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை பெண்ணியம்னா அதான் நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க, அது பெண்ணியம்னா அதை என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எதிர்த்து போயிருக்கலாம் சார், ஆனால் அது வேற மாதிரி ஆகிடும் சார். அதனால அவங்க இன்னும் அதுக்கு போகல சார். சரி சரி, இது ஒருவேளை இது ஆண்கள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த சமுதாயமாக மாற ஆண்கள் வந்து அதை கொஞ்சம் இது பண்ணலாம் சார், நீங்களும் ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்ட்டு விடலாம் சார். சரி, இது வந்து ஆண்கள்ல ஒரு மாற்றம் வரணும். அவர்களும் வீட்டு வேலைகள் செய்யலாம், பல்வேறு விஷயங்களும் செய்யலாம், இருவரும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த மாற்றம் ஆண்களுக்கு வரணும். சரி, இறுதியா ஒரே ஒருத்தர் மட்டும், பெண்ணியம் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் ஒரு டெஃபினிஷன். எனக்கு பெண்ணியம்ங்கிறது எங்கள் அம்மா தான் சார். பெரம்பு போடுவாங்க, அது நான் எங்கள் அம்மா சீவி தான் எங்களை படிக்க வைப்பாங்க சார். அதனால எங்கள் அம்மா தான் ஸ்ட்ரென்த். சரி சரி, அம்மா வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க இல்லையா? அதற்கு காரணங்கள் எதுவும் சொல்ல முடியுமா? இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதனால சார் அம்மா தான் எல்லாமே. பெண்ணியங்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் சார் உதாரணம். சரி, உங்கள் அம்மா தான் உங்களுக்கு பெண்ணியம்ன்றது, உங்கள் அம்மா தான் உங்களுக்கான டெஃபினிஷன். அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? போல்டாக இருக்கணும். போல்டாக இருக்கணும் சார். போல்டாக இருக்கணும், சமுதாயத்தில் சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். சரி, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் பயணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனக்குமே வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட அம்மாவை தான் சார் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா இல்லை இப்போது. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போன கடையை தான் எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து எம்ஏ பிஎட் எல்லாமே முடிச்சிருக்காங்க, தமிழில் வந்து எம்ஏ பிஎட் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ கடையை தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நானும் வந்து ஒரு பெண் தான், என் தங்கச்சியுமே வந்து ஒரு பெண் தான். எங்கள் பாட்டி தான் எங்கள் கூட இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மாவும் என் பாட்டியும் தான் சார் ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்கள் பாட்டி இத்தனை வயசு ஆகியுமே எங்களுக்காக அவங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் 2 பேர்த்தையுமே அவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆணினமே இல்லை. சரி, பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. பெண்கள் வந்து பல இடங்களில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. பெண்கள் தனியாக நின்று சாதித்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த சமுதாய கட்டமைப்பு வந்து பெண்களை தடை செய்து கொண்டு பல்வேறு சூழ்நிலைகளை வைத்திருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு 2 தரப்பினரிடமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு தேவை.
பெண்களும் அதற்கான உறுதி தேவை. ஆனால் சமுதாய மாற்றம் என்பது தேவை. ஆணாதிக்க சிந்தனை என்பது மாற வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் முன்னேற முடியும். பெண்கள் முன்னேறினால் ஒட்டுமொத்த சமுதாயமும் நாடும் முன்னேறும் என்பதுதான் நமது பார்வையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மாணவிகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.